அனைவருக்கும் வணக்கங்க. என்னோடய பேர் சங்கர், சித்த மருத்துவர். ஒரு வைரலான நியூஸை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் நியூஸு எதை பார்த்தாலே பார்த்திங்கன்னா வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். வெங்காரம் நாட்டு மருந்து கடையில் வெங்காரம் வாங்கி சாப்பிட்டு கல்லூரி மாணவி உயிரிழப்பு அப்படின்ற நியூஸ் தாங்க இன்றைக்கி வைரலாக போயிட்டுருக்குது. அவங்க எந்த கடையில் வாங்கினாங்க, அதை எப்படி பயன்படுத்தினாங்க, இல்லை வேறு எதனா உடம்புல வேறு எதனா தொந்தரவுகள் இருந்துச்சா என்னன்றது எதுவும் நம்மளுக்கு முழுசாக தெரியாது. அதில் அவங்களுக்கு உடற்கூறு ஆய்வு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்தால் தான் என்ன நிலவரன்றது நம்மளுக்கு தெரிய வரும். எனக்கு ஒரு விஷயம் என்ன தென்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காரம் சித்த மருத்துவத்தில் பயன்படக்கூடிய ஒரு தாது பொருள்ன்றது மண்ணிற்கு அடியிலையோ இல்லை மண்ணிலேயோ இல்லை பாறை இடுக்குகள்லையோ இல்லை பாறைகள்லையோ கலந்து இருக்கக்கூடிய ஒரு தாது பொருள். இந்த தாது பொருளை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முறையாக சுத்திகரிக்கணும். இப்போ எப்படி நம்ம அசுத்தமான தண்ணீரை அப்படியே குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு கெடுதலோ, அந்த மாதிரி நம்ம தண்ணீரை சுத்தி பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. தண்ணீருக்கே அந்த மாதிரினா ஒரு மருந்து சார்ந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு முறை சித்த மருத்துவத்தில் இருக்குது. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அந்த வெங்காரன்றது உண்மையிலே ஒரு பாய்சன் கலந்த ஒரு பொருள். பாய்சன் என்னென்னா நச்சுத்தன்மையுடைய ஒரு பொருள். இது இந்தியாவில் நேபாளத்துலேயும் திபெத்லேயும் 2 நாடுகள்லேயும் கிடைக்கிது. இது எப்படி கிடைக்கிது அப்படின்னா, கிடைக்கக்கூடிய இடத்துல ஏரிகளில் இருக்கிற நீர் வெயில் நாளில் சுண்டி வறண்டு போய் ஒரு உப்பு மாதிரி படியும். அந்த உப்பு மாதிரி படிகிற பொருளை வெட்டி எடுத்துகிட்டு நாட்டு மருந்து கடைகளில் விற்றுருவாங்க, பொதுமக்கள் விற்றுருவாங்க. இது விற்ற ஒரு பொருளை நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்னா நாட்டு மருந்து கடையில் அப்படியே தான் கொடுப்பாங்க. அதில் நஞ்சுத்தன்மை இருக்கும். அந்த நஞ்சுத்தன்மை நீக்கி தான் நம்ம மருத்துவத்துக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துவோம். இது நார்மலாகவே இனிப்பும் துவர்ப்பும் உடைய ஒரு பொருள். இந்த இனிப்பு துவர்ப்புடைய பொருளை நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னா வெப்பமான ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணும். இந்த வெப்பமான சூழ்நிலை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு, உடம்பை எரிச்சல், வாந்தி, பேதி இது எல்லாமே உண்டு பண்ணும். அளவுக்கு அதிகமாக உண்டு பண்ணும்போது உயிரிழப்புன்ற ஒன்று அந்த இடத்துல நடக்கும். அதனால் பொதுமக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டோ, ஃபேஸ்புக்கை பார்த்துட்டோ, இல்லை இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டோ போய் இதை வாங்கி சாப்பிட்டா இந்த பிரச்சனை போகும், வெங்காரத்தை வாங்கி சாப்பிட்டா உடல் எடையை குறைக்கலாம், இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபடாதீங்க. நீங்கள் அப்படி வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு முறையான பயிற்சி பெற்ற சித்த மருத்துவரை அணுகுங்க. இதுதான் நான் மக்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு. நன்றி.